Hi friends, welcome to Crown Tasty Samayal. இப்போ நம்ம ஒரு கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டாக்கு மட்டும் இல்லாமல் ஒயிட் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ் வகைகள், புலாவ் இப்படி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இதில் இந்த பொருள் தான் சேர்த்து செய்யணும்னு இல்லை, இந்த பொருள் இல்லாத சமயத்தில் வேறு எந்த பொருட்கள்லாம் சேர்த்து செய்யலாம் அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த கிரேவியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கிரேவி செய்யறதுக்கு அடிகனமான ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் தான் வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை, அடிகனமான எந்த பேன் வேணாலுமே நீங்கள் வச்சுக்கலாம். அதில் நான் இன்னைக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெயும் உங்கள் விருப்பப்படி சன்ஃப்ளவர் ஆயில் இல்லை தேங்காய் எண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாம். எண்ணெய் சூடேறின பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு ஜாதி பத்திரி, 2 கிராம்பு, 2-3 சின்ன சின்ன துண்டில் இருக்கக்கூடிய பட்டை சேர்த்து இதெல்லாம் நல்லா பொரியட்டும். கல்பாசியும் ஒரு சின்ன துண்டு சேர்த்துருக்கேன். இதற்கு பதிலாக நீங்கள் இலை இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம், அன்னாசி மொக்கு இருந்ததுன்னா கூட சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்ச பிறகு ஒரு பச்சை மிளகாய், 1 சென்டிமீட்டர் நீளமுள்ள இஞ்சி, ஒரு 3-4 பல்லு பூண்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் லைட்டாக எண்ணெயில் அந்த சூடு ஏறுற அளவுக்கு வதக்குனீங்கனாலே போதும். மசாலா பொருட்கள் உங்கள் விருப்பப்படி கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ தாளிச்சுக்கோங்க. அதற்கு அடுத்தது நல்ல பெரிய சைஸில் இருக்கிற 2 வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து அதை இதில் சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் சேர்த்த உடனேயே தீயை கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுருங்க. வெங்காயம் வதங்கும் பொழுதே அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்குனா வெங்காயம் சீக்கிரமே வதங்கிடும். நான் கல்லுப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து வதக்குறேன். மீடியம்க்கோ ஹை ஃப்ளேம்க்கோ நடுவில் இருக்குது. இது போல் வச்சு வதக்குனிங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு எல்லாமே வெங்காயம் இந்த அளவு வதங்கி வந்துடும். வெங்காயம் கண்ணாடி பதம் தாண்டி இது போல் வதங்கினா போதும். இந்த சமயத்தில் நல்ல பெரிய சைஸில் இருக்கிற தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி 2 தக்காளியை இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துருங்க. நம்ம இதை வதக்க தான் போகிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப பொடியாவோ இல்லை ஒரே மாதிரியோ கட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் சும்மா ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி தீயை நல்லா ஃபுல்லாக குறைச்சிட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வச்சிடலாம். அப்போ தான் தக்காளி நல்லா குழைவாக வெந்து வரும். தக்காளி நல்லா குழைவாக வெந்துருச்சு. இப்போ கரண்டி வச்சு நம்ம அழுத்தி பார்க்கலாம். நீங்கள் கரண்டி வச்சு அழுத்தும் பொழுது தக்காளி அப்படியே சாஃப்டாக மசியும். அப்படி மசியலைன்னா திரும்பவும் கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுடுங்க. சில சமயம் தக்காளி நல்லா கெட்டியாக இருந்துச்சுன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சில தக்காளிகள் சீக்கிரமாகவே குழஞ்சிடும். இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறிடுச்சு. ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் இதை சேர்த்துக்கலாம். ஆறின பிறகு தான் மிக்சி ஜாரில் சேர்க்கணும். இதனோடையே ஒரு 6 முழு முந்திரி பருப்பு, 6லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதை 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து சேர்த்தாச்சு. இது வெள்ளரி விதைகள். வெள்ளரி விதையை 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து தண்ணியில் ஊற வச்சு அதையும் எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு இந்த 2 பொருளும் நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட் தரும். இந்த பொருளை சேர்த்துட்டு இது போல் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்மக்கிட்ட முந்திரி பருப்பு இல்லை வெள்ளரி விதை இல்லை அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. அதுக்கு பதிலாக என்ன சேர்க்கலாம் அப்படிங்கிறத நான் வீடியோ நடுவில் சொல்கிறேன். இப்போ அடிகனமான ஒரு பேன் எடுத்தாச்சு. அந்த பேனில் திரும்பவும் தாளிப்புக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். திரும்பவும் நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். இது கிரேவி அப்படிங்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தான் தேவைப்படும். நீங்கள் உங்கள் விருப்பப்படி குறைவாக கூட சேர்த்துக்கோங்க. இதில் ப்ரொக்கோலி, இந்த ப்ரொக்கோலியோட வெயிட் ஒரு 100 கிராம் இருக்கும். ஒரு பெரிய ப்ரொக்கோலியில் கொஞ்சமாக நான் கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். ப்ரொக்கோலியை இது போல் கட் பண்ணிவிட்டு உப்பு தண்ணியில் நல்லா 2-3 முறை வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துட்டு லைட்டாக நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ப்ரொக்கோலி மீடியம் ஃப்ளேமில் வதங்கிட்டே இருக்கட்டும். இப்போ முந்திரி பருப்பும் வெள்ளரி விதையும் இல்லாத சமயத்தில் நம்ம அதில் என்ன சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்துடலாம். வறுத்த வேர்க்கடலையை தோலை எடுத்துட்டு அதில் சேர்த்திங்கனாலும் ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதே டேஸ்ட்டை 80% அதை பேலன்ஸ் பண்ணி தரும். இப்போ ப்ரொக்கோலி நல்லா வறுபட்டுடுச்சு. அதை எடுத்தாச்சு. கலர் மாறக்கூடாது. ப்ரொக்கோலி பார்த்தீங்க இல்லையா, அப்படி இருக்கும் போதே எடுத்து தனியாக பிளேட்டில் வச்சுருங்க. திரும்பவும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு சின்ன துண்டு பட்டை, சின்ன துண்டு கல்பாசி, 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதில் சேர்த்துக்கலாம்.
சோம்புக்கு பதிலாக சீரகம் கூட தாளிச்சுக்கலாம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு நல்லா பெரிய சைஸில் இருக்க வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து அதை இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்த உடனே தீயை கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா நமக்கு வதங்கி வரணும். அதாவது கண்ணாடி பதத்தை தாண்டி அந்த லைட் ப்ரௌன் கலர் வரைக்கும் நமக்கு வதங்கி வரணும். வெங்காயம் வதக்கும்போது எப்பொழுதுமே நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தீயை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. தீ அதிகமாக வச்சுக்கிட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரத்துலேயும் வதங்கிடும், கரெக்டாகவும் வதங்கி வரும். அதனால தான் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது எதுக்குன்னா, புதுசாக நிறைய பேர் வீடியோ பார்ப்பாங்க இல்லையா, அதனால தான். வெங்காயம் இந்த அளவு வறுபட்டு வர வரைக்கும் கரெக்டாக வறுத்துட்டு தீயை உடனே குறைச்சிடுங்க. நம்ம ஏற்கனவே விழுது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த விழுதை எடுத்து இதை சேர்த்துக்கலாம். விழுது சேர்க்கும்பொழுது தீயை ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க. அப்படிலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அலசி இதில் எடுத்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்ம இதில் அந்த முந்திரி பருப்பும் வெள்ளரி விதையும் சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதனால் திக்காக இருக்கும். அதை பார்த்துக்கோங்க, தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். முதல்ல சேர்த்தது தனி மிளகாய் தூள், இப்போ சேர்க்கறது காஷ்மீரி மிளகாய் தூள். இதுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். தனியாத்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தாச்சு. தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம வெங்காயம் வதக்கும் போது சேர்த்தோம், அதை ஞாபகத்தில் வச்சுட்டு இப்போ சேருங்க. இப்போ ஒரு 150 ml அளவில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மசாலா பொருள் எல்லாமே நல்லா கலந்து அந்த பச்சை மணம் போகிற வரைக்கும் நமக்கு நல்லா கொதிச்சு வரணும். அதனால தான் தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணி சேர்க்கலைன்னா சீக்கிரமாகவே கெட்டியாயிடும், பச்சை மணம் மாறாது. காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, கலருக்காக மட்டும்தான் நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் இதில் சேர்த்துருக்கோம். இப்போ தீயை அதிகப்படுத்தி வச்சுட்டு தட்டு போட்டு மூடி இதை அப்படியே கொதிக்க விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். நடுவில் ஒரு 5 நிமிஷம் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் நீங்கள் தட்டு போட்டோம் இல்லை தட்டு போடாமையும் கொதிக்க விட்டுக்கலாம். ஆனால் இந்த கிரேவி நமக்கு நல்லா கொதிச்சு பச்சை மணம் மாறி கொஞ்சம் திக்காக வரணும். அது வரைக்கும் நீங்கள் கொதிக்க வச்சு தான் ஆகணும். கலர் பார்க்கும்போதே தெரிஞ்சு பாருங்கள், முன்னாடி எந்த கலரில் இருந்தது இப்போ எந்த கலரில் மாறி இருக்குது. மேலெல்லாம் லைட்டாக அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த சமயத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை கண்டிப்பாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி தரும். அதனால் இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். சர்க்கரை சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கலந்து விட்டுடலாம். கிரேவி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அந்த கலர் மாறி வரும், மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இது போல் தகன்னு மேலே எண்ணெய் நமக்கு தெளிஞ்சு வரும். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்தோம் இல்லைங்களா அரைச்ச விழுது, அதுலேருந்து இது போல் ஒரு ஸ்டேஜ் வரதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இப்போ கரெக்டாக இது எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் 100 கிராம் அளவுள்ள பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். இது ஃப்ரோசன் பச்சை பட்டாணி தான். அதற்கு அடுத்தது நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா ப்ரோக்கோலி, அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இப்போ இதில் இந்த உப்பு காரம் எல்லாமே ஊறணும். தீயை குறைச்சி வச்சுருங்க, ஏன்னா அப்படியே இது கொதிச்சு வெளியெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 5 நிமிஷம் சிம்மிலேயே இருந்ததுன்னா இது போல் மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தகன்னு எண்ணெய் நல்லா மிதக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் ஒரு கரெக்டான பக்குவம். இதில் நம்ம ப்ரோக்கோலி சேர்த்தோம் இல்லைங்களா, அதே போல் பட்டாணி சேர்த்துருக்கோம். இது ரெண்டுத்துக்கும் பதிலாக நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்க்கலாம், இல்லை வேக வச்சு எடுத்து சேர்க்கலாம். ப்ரோக்கோலிக்கு பதிலாக நீங்கள் காலிஃப்ளவர் கூட இதே போல் வதக்கி எடுத்து சேர்த்துக்கலாம். இது இல்லாமல் வேறு என்ன வெஜிடபிள்ஸ்லாம் கிடைக்குதோ, இல்லை நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் விருப்பப்படுறீங்களோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். குழஞ்சி போகாத இருக்கிற வெஜிடபிள்ஸை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து செஞ்சிங்கனாலே டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போது இந்த கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஒன்று சேர்க்கணும். அது சேர்க்கும்பொழுது அந்த ரிச்சான ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். இந்த அளவு கிரேவியை ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ணும், நீங்கள் 6 பேர் 7 பேர் சாப்பிட்ணுன்னா அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது நான் சொல்லணுன்றது இல்லை, உங்களுக்கே தெரியும். வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிடும்பொழுது அதை விடவே டேஸ்ட் நல்லா தூக்கலாக இருக்கும். இப்போ நம்ம அந்த சீக்ரெட்டான பொருள் சேர்த்துருவோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷான நெய் தாங்க. நெய் கண்டிப்பாக இதில் சேர்க்கணும். நெய்யோட ஃப்ளேவர் இந்த ரெசிபிக்கு ரொம்பவே முக்கியம். நெய் விருப்பப்படலைன்னா வெண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் ரெண்டுத்தில் ஏன்னா ஒன்று கண்டிப்பாக சேர்க்கணும். அது சேர்த்த உடனேயே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து அதை இதில் சேர்த்து கலந்து விட்டுட்டா நம்மளோட ப்ரோக்கோலி பீஸ் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ஈஸி, அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டி. இது போல் நிறைய கிரேவி ரெசிபிஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
அதே போல் இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஃப்ரைட் ரைஸ் ரெசிபியெல்லாம் கூட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு. அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க. இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.